ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே அண்ட் வெல்கம் டு மை பஸ் சீரீஸ் பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பஸ் சீரீஸாக தான் பார்த்தீங்க. நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணது இப்போது பெங்களூர் வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் எப்படி வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து உடுமலைப்பேட்டை வந்திருப்போம் அண்ட் உடுமலைப்பேட்டை டு கோயம்புத்தூர் ஒரு பஸ்ஸில் வந்திருப்போம், கோயம்புத்தூர் டு பெங்களூர் ஒரு பஸ்ஸில் வந்திருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அண்ட் இப்போது பெங்களூர்லேருந்து நம்ம ரிட்டன் அடுத்த ஒரு டெஸ்டினேஷன் போவாங்க. ரிட்டன் சென்னைக்காக பார்த்தீங்கன்னா ரிட்டன் சென்னைக்கு இல்லைங்க. ஸோ வேறு ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் தான் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம். எஸ், மதுரைக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. பெங்களூர்லேருந்து மதுரைக்கு இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இவங்களுடைய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருப்போம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு அந்த டே டைம் சர்வீஸை கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். எஸ், ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய புது ஃபோன் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு vlog அது அவங்க தான் எடுத்துட்டேன். எஸ், ஸோ நான் வாங்கின புது ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன், அது ஷார்ட்ஸாக போட்டுருப்பேன். அந்த ஃபோன் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு தாமினி vlog அவங்களுக்கு தாங்க, SRL ட்ராவல்ஸ். எஸ், ஸோ SRL ட்ராவல்ஸோடைய நம்ம கோயம்புத்தூர் சென்னை பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுடைய செகண்ட் ரூட்டான பெங்களூர் டு மதுரை ஆப்ஷன் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் ட்ராவல் பண்ணதாங்க ஆசை. பட் நம்மளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, நைட் டைமும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ரூட் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் அது இல்லாமல் அந்த ரூட்டும் மேஜரான சூப்பராக இருக்குங்க. ஸோ தொப்பூர் காட்ஸ் இல்லையா, நைட் டைமில் தொப்பூர் காட்ஸ் எப்படி இருக்குது, ஒரு மிட் நைட் வாக்கில் போவோம். ஸோ அப்போ தொப்பூர் காட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் மற்ற ஜர்னி எல்லாம் பார்க்கலாங்க. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி கலாசிபாளையம் வந்துடுவோம். கலாசிபாளையம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட் தான் கலாசிபாளையம் சொல்லுவாங்க. கேஆர் மார்க்கெட் மெட்ரோ தான் கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸு தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. சரி வாங்க, பஸ்ஸு கிளம்ப இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம இன்டீரியர் ஷார்ட்ஸ், எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துலாம் வாங்க. அண்ட் இந்த கலாசிபாளையம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன்லாங்க. ஸோ அந்த கேஆர் மார்க்கெட் தான் கலாசிபாளையம். அண்ட் அப்படியே வெளில வந்தாலே நம்ம பஸ் இங்கே நிற்கோங்க. ஸோ இந்த பஸ்ஸு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸுன்னு இல்லை, எல்லா ஆம்னி பஸ்ஸும் இங்கேருந்தாங்க டிபார்ச்சர் ஆகும். அதுலேயும் நம்ம பஸ்ஸு இங்கேருந்தா டிபார்ச்சர் ஆக போகுது. சரி வாங்க, இப்போ இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸாக பார்த்துடலாம். அண்ட் இது தாங்க நம்ம டிரைவர் கேபின். ஸோ நம்ம டிரைவர் அண்ணா இங்கே உட்காந்து போர்டிங் பாயிண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிரைவர் கன்சோலு. ஸோ எல்லாமே இருக்கும். கீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கீர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் சிசிடிவி கேமராவோட டிவி இங்கே இருக்குது. ஸ்பீடோமீட்டர் அங்கே இருக்குது. ஸோ ஸ்விட்ச் போர்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி ஃபோட்டோ வச்சு ஸோ பூஜைலாம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக நல்லா நீட் அண்ட் க்ளீனாக கேபின் இருக்குது. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போகலாம். பஸ்ஸோட உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கிராண்டாக பக்காவாக இருக்குதுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஸ்மெல்லோட தாங்க இருக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங்கும் செம்ம பக்காவாக இருக்குது. அண்ட் எந்த விதமான மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் பார்த்தா ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து SRLG ட்ராவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா SRL ட்ராவல்ஸ், இது பார்த்தீங்கன்னா SRLG. ஸோ ஒரு நேம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதாங்க இருக்கும், குட்டி நேம் டிஃப்ரென்ஸ் தான். பட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பஸ் தாங்க. ஸோ சூப்பராக அதே பஸ் எப்படி மெயின்டைன் பண்ணாலும் அதே எக்ஸாக்ட் சேம் பஸ் தாங்க. இந்த பஸ்ஸும் சூப்பராகவே இருக்குதுங்க. ஸோ எந்த விதமான குறை வைக்கல.
அண்ட் பஸ்ஸோட உள்ள என்ட்ரியில் பார்த்தா உங்களுக்கு இங்கே ஒரு டைமிங் இருக்குங்க. ஸோ வாட்ச் மாதிரி ஒரு ஸ்டாப் வாட்ச் கிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சி பட்டன் நாங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமரா இருக்குங்க. ஸோ பேசஞ்சர் செக்யூரிட்டிக்காக இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே சிசிடிவி ஏர்லைன்ஸோட தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பயப்படாமல் ட்ராவல் பண்ணலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பர்த்ஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் டபுள் பர்த்ஸ் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தாங்க. டபுள் பஸ்ஸில் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் தேர்ட் பர்சன் வர மாதிரி இருந்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டாக ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா வாஷ் பண்ண ஒயிட் கலர் ஸ்க்ரீன்ஸ் வச்சுனா பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதிலே சூப்பராக தூங்கலாங்க. அண்ட் அதே மாதிரி தாங்க. ஸோ உள்ள ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் சில்வர் ஒயிட் ஸ்க்ரீன்ஸ் தான், இந்த பக்கமும் சில்வர் ஒயிட் ஸ்க்ரீன்ஸ் தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் வித் ஒயிட் ஷேடோவில் சில்வர் கலர் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம சூப்பராக பக்காவாக பர்ஃபெக்டாகவே இருக்குதுங்க உள்ள ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ். அண்ட் இந்த இடத்துல இந்த பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் சேசஸ் BS6 மாடல் பஸ்ஸுங்க. அசோக் லேலண்ட் சேசஸில் REC பாடி பில்ட் பண்ண பஸ். நம்ம ஆல்ரெடி REC R2 ப்ரைமில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு முந்தின வருஷம் தான் இந்த REC பாடி. REC பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பலா மாதிரி தாங்க இருக்கும். பார்க்கறதுக்கு சிமிலர் டு கெப்பலா பாடி மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு REC பாடியில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சூப்பராகவே இருக்கும் போது விலாகு. அண்ட் கேபினேட்டும் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணி நாளை எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கேபினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகலாங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்போம், இன்னைக்கு காலையிலேயும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ ஃபுல்லாக ட்ராவல் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ என்னால் எவ்வளோ சூப்பராக கேபினெட் எடுக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கேபினெட் எடுத்து காமிக்கிறாங்க. REC பாடியும் பிரகாஷ் கெப்பலா பாடியும் எல்லாம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோர் தாங்க. ஸோ இன்ஜின் ஃப்ரண்ட்டில் டோர் வரலாங்க. பிரகாஷில் கொஞ்சம் பெரிய டோராக இருக்கும், RECயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க சிமிலரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இது மட்டும் தான் சின்ன சேஞ்ச் இருக்குது. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமான 9:45 கலாசிப்பாலேருந்து டிபார்ச்சர் ஆகுதுங்க. இப்போ வாங்க இந்த பஸ்ஸு எங்கெங்கெல்லாம் போர்டிங் பாயிண்ட் கொடுத்துதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. பஸ்ஸு கிளம்பி கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் இருந்தனால பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அக்வா மேரியான கம்பெனிலேருந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் நம்மளுக்கு எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஃபோன் உங்களுக்குலாம் நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டியா? நான் இட்லி சாப்பிட்டேன். பெங்களூர் மெஜிஸ்டிக் வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ பெங்களூர் மெஜிஸ்டிக்கில் போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அங்கே அப்படியே பக்கத்துலேயே பார்த்தா உங்களுக்கு ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா இங்கே KFC இருக்குங்க. ஸோ அந்த KFCயில் தாங்க நம்மளுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க SRLக்கு. அண்ட் KFC வாசலே தாங்க போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட்னா உங்களுக்கு அங்கே ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம பஸ் இங்கே நிற்கோங்க. ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. அந்த இடத்துக்கு வந்துடுங்க, நான் சொன்ன பஸ் ஸ்டாப் வந்துடுங்க. ஓகே சார், ஓகே. அண்ட் ஏன் சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா L9. ஸோ L9 பார்த்தீங்கன்னா சைட் லோயர். இந்த சீட்டில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி அலகேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க. அண்ட் காலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட. காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் AC வென்ட் கொடுத்துருக்காங்க. தென் நல்லா வாஷ் பண்ண ஒயிட் கலர் பெட் ஸ்பெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பிராண்டிங் போட்டு SRL G டிரான்ஸ்போர்ட்ஸ்னு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு AC பஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு பெரிய பிளாங்கெட் கொடுத்துட்டாங்க. அதுவும் அவங்க பிராண்டிங் போட்டு. ஸோ சூப்பராகவே இருக்குது. என்ன தான் இந்த பஸ்ஸு எலிவேட்டட் பில்லோ கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய பில்லோ கொடுக்குறாங்க. ஸோ வித் பில்லோ கவரோட. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டிங் போட்டு இருக்குது.
பேக் ரெஸ்ட். ஸோ பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால்வாசி ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு உட்கார அளவுக்கு ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் ஃப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது, யூஎஸ்பி டைம், ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ லைட் இது பார்த்தீங்களா, அண்ட் மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் இருக்குது. தென் ரீடிங் லைட் இருக்குது. ஸோ ரீடிங் லைட் ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணல, ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். தென் சைடில் ப்ரைவசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா வாஷ் பண்ண ஸ்க்ரீன் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிப் லைட் அங்கே வரும். ஸோ இன்னும் ஆன் பண்ணாலும் அது தெரியலது. தென் வெளியே ப்ரைவசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஸ்க்ரீன் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஹலோ, நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சாந்தி நகர் கூட போவாங்க. பட் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் போகாது. சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ அந்த சிக்னல் கிட்ட தான் நமக்கு பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்ஆர்எல்ஜி ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இந்த பேப்பர் சார்ட் ஒர்க்லாம் இருக்காதுங்க. ஸோ ஒரு டேப்லெட்டில் தாங்க எல்லாமே சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசேஜஸ் வரது செக் பண்ணுறது, அவங்க போர்டு ஆகிட்டாங்கன்னா போர்டுன்னு காட்டுவாங்க. 8 போர்டுனா இன்னும் போர்ட் பண்ணலன்னா இன்னும் போர்ட் பண்ணலன்னு காட்டும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக காட்டுவாங்க உங்களுக்கு. அதான் பார்த்து பக்கத்தில் எஸ்ஆர்எஸ் ஆஃபீஸு, கேபின் ஆஃபீஸு. அங்கே பஸ் நிற்குமா இப்போ? எஸ்ஆர்எஸ் நிற்குது. ஓ, ஓகே ஓகே. அடுத்தது மொத்த மாதிரியே கேபின். நான் இந்த சஞ்சாங் சீட்டு நடுவில் இறக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ் தான் என்னென்னு பார்த்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலாசிபாளையத்தில் ஸ்டார்ட் ஆகுங்க. அண்ட் கலாசிபாளையம் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா மெஜிஸ்டிக். ஸோ மெஜிஸ்டிக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அனந்தராவ் சர்க்கிள், அதான் ஸ்டார்டிங் காமிச்சிருப்பாங்க. அந்த மெட்ரோ அண்ட் ஏபிஎஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் அந்த கேஎஃப்சி கிட்ட. ஸோ அதுதான் அனந்தராவ் சர்க்கிள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா சாந்தி நகர் போகும். ஸோ சாந்தி நகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வந்து போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரி சர்க்கிள்னு ஒரு போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அண்ட் சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ அது வரைக்கும் போர்டிங் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடிவாளா வரவங்க. ஸோ மடிவாளாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் போர்டு, எலக்ட்ரானிக் சிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொம்மை சந்திரா போயிடுவாங்க. ஸோ பொம்மை சந்திரா பார்த்தீங்கன்னா அத்திபெல் டோல் கேட் வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துறாங்க. அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கப்புறம் பஸ் போயிடுவாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 ஆகுதுங்க. பொம்மநல்லி வந்து ரீச் ஆயிருக்கும். ஸோ பொம்மநல்லி போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொம்மநல்லி மெட்ரோக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க நம்ம பஸ்ஸு இங்கே நிற்கிது. ஸோ இங்கே நம்ம பஸ்ஸு நிற்கும், பொம்மநல்லி மெட்ரோ அங்கே இருக்கோங்க. இங்கே எல்லா பஸ்ஸும் இங்கே தாங்க போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பொம்மநல்லியில். அவுட் ஆகுது போன அந்த இடத்துல நீங்கள் சொல்லாமல் இதை முன்னாடி நிற்கணும். எங்கே எலக்ட்ரானிக் அந்த டோல் தானே லெஃப்ட் சைடு. அதான் டோல் தானே வந்து அதான் மேடம். ஏன்னா அந்த டோனை டூ வீலர் பாஸ் ஆகுது பாருங்க. அங்கே நிற்கிறாங்கன்னா அப்படியே ஏற்றுன்னு அப்படியே கிளம்பிடலாம். எத்தனை சீட்டு? 3 சீட்டு. செப்டம்பர் ஆஃபர் கொடுவானா பயங்கரமா. அதில் மட்டும் தான் கம்மியாக இருக்கும் ஐஃபோனுக்கு. இல்லைன்னா அப்பயே ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருப்பேன். எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு ஃபியூல் ஃபில்லிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூல் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பெட்ரோல் பங்க்கில் பண்ணுறது மாதிரி இல்லைங்க. ஸோ பெட்ரோல் பங்க் அங்கே இருக்குது, இருந்தாலும் அங்கே பண்ணுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பஸ்ஸு உள்ளே போயிட்டு யூட்ரன் எடுக்க முடியாதுங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாரியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் வச்சு, ஸோ அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நார்மலாக பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற மாதிரி அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்க.
அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஃபில் ஆகும். ஸோ பெட்ரோல் பங்கில் எப்படி ப்ரொசீஜர் இருக்குமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா மொபைல் பெட்ரோல் பங்க்னு கூட சொல்லாங்க. அண்ட் அங்கே நம்ம பஸ்ஸுக்கு ஃபியூல் ஃபில்லிங் நடந்துட்டு இருக்கு. பாண்டிச்சேரி வண்டி. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அத்திபெல் டோல் தாண்டி வந்திருக்கோம். ஸோ அத்திபெல் டோல் தாண்டோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் நிறைய லேடிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ லேடிஸ்க்காக பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒன்று தாங்க மெயின் ரெஸ்ட் ஸ்டாப்பு. மீதி 2 பார்த்தீங்கன்னா வெறும் ரெஸ்ட் ரூம் பிரேக்காக மட்டும் தாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் பிரேக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்ஸு நிற்கோங்க. ஸோ பின்னாடி தாங்க நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் அண்ட் தேர்ட் ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வெறும் ரெஸ்ட் ரூம் பிரேக் மட்டும் தாங்க. நாமக்கல்ல தாங்க நமக்கு ரெஸ்ட் ரூம் பிரேக் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் டோல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்புக்காக நம்ம பஸ் நிறுத்தியிருக்காங்க. ஸோ டோலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் நிற்குங்க. ஸோ டோல் அங்கே இருக்குது அண்ட் நம்ம ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்குங்க. ஸோ நம்ம பஸ்ஸு பக்கத்துலேயே நிற்கிது இந்த ஹோட்டல் தாங்க, சங்கீதா டீ அண்ட் காஃபி. ஸோ ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கடை மாதிரி தான் நிறுத்திருக்காங்க. அண்ட் உள்ள ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க, எந்த விதமான பேமெண்ட் வாங்கல. அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. அண்ட் நான் இங்கே ஒரு காஃபி குடித்தேங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியான காஃபி தாங்க, நல்லா சூப்பர் ரெஸ்ட் ஸ்டாப் தாங்க நம்ம பஸ்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இல்லை இல்லை ஆட்டோ ஓ ரெண்டுத்துக்கு நடுவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஆமாம் ஆமாம் நடந்து போனாலே போதும் ஓ அதான் காமனாக சென்டரில் இருக்க விட்றீங்க ஓ இதுலாமா அவங்களாம் இது வரையும் வருவாங்க பெரியார் வரையும் வந்துட்டு மறுபடியும் மாட்டுதாங்க அங்கே நிப்பாட்டுறீங்க ஓகே ஓகே பாயிண்ட் இந்த இடம் உங்கள் ஆஃபீஸ் அது உங்கள் ஆஃபீஸ் ஃபைனலி நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிலே தான் ரீச் ஆயிருக்கு. இந்த 5 மினிட்ஸ் டிலேயோட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் பிரேக் தேவைப்பட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 5 மினிட்ஸ் நிறுத்துறாங்க. ஸோ அதனால தான் இந்த 5 மினிட்ஸ் டிலே ரீச் ஆயிடுச்சு. அப்படிலாம் நம்ம பஸ் ஆன் டைமுக்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க பெங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும். ஸோ சூப்பராக கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்ட் இது வரைக்கும் நான் டிக்கெட் ஃபேர் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ டிக்கெட் ஃபேர் இன்றைக்கி நான் எவ்வளோ கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா டபுள் அப்பர் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ டபுள் அப்பர் விச் மீன்ஸ் நான் சைடில் தான் எடுத்துருந்தேன். ஒரு லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றிக்கிட்டேன். லேடிஸ் வந்து மேலே ஏற முடியாது சொல்லலாம். பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு அந்த சீட்டை கொடுத்து நான் டபுள் அப்பருக்கு போயிட்டேன். ஸோ என்னோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 750 rupees வந்ததுங்க. ஸோ எல்லாம் டேக்ஸ் எடுத்து 750 rupees வந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறாங்க. ஸோ சூப்பரான ட்ராவல்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் ஜர்னி பண்ணி காமிச்சிருப்போம். அண்ட் அடுத்த vlogகும் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது என்ன vlog பற்றி நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாட்டா.